हाय फ्रेंड्स இன்னைக்கு ஒரு எளிய முறையில் எப்படி வந்து பில்லு வெட்ட போறோம்னு நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 அடியில 12 mm கம்பி கடையில வாங்கிட்டு இத வந்து இரும்பு பட்டையில கொடுத்தா அவிய கீழ் சைடுல உள்ள கம்பியில வந்து மடக்கிட்டு வந்து இந்த மாதிரி பிளேட்ல தீட்டி தருவாங்க. இத வந்து மேல் பாகத்துல வந்து கம்பியை மடக்கி வந்து தருவாங்க. நம்ம தேகையை வந்து இந்த மாதிரி துணி சுத்தினா கையில வந்து எங்கேயுமே நழுவாது. பாருங்க நான் இப்போ வந்து வெட்டுறேன். ரெண்டு சைடு ஷார்ப்பா இருக்கனால நம்ம வந்து ரெண்டு சைட வந்து வெட்டலாம் பாருங்க. இந்த சைடுல வெட்டும்போது இந்த சைடுல உள்ள பில்லு போகும், இந்த சைடுல வெட்டும்போது இந்த சைடுல உள்ள பில்லு போகும். புல் அடிக்கும்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, கல் பாட்டில் துண்டுக்கு ஏதாவது இருந்தால் நம்ம வந்து முதல்ல வந்து பறக்கிறோன்னா நம்ம வந்து பில்லு வெட்டும்போது பக்கத்தில் யாராவது அவங்க மேலேயும் தெரிக்கும், சிலவோட நம்ம மேலேயும் கூட தெரிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து பில்லு வெட்டுறதுனால வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து எந்த பாம்பும் பூச்சிகளும் வந்து யாரும் இருக்காது. இந்த மாதிரி வந்து பில்லு வெட்டுறதுனால மண்ணுக்கு எந்த பாதிக்குமே இருக்காது. ஏன்னா மேலே இருக்க பில்லு மட்டும்தான் வந்து போகும், மண் வந்து அப்படியே தான் இருக்கும். இதனால வந்து மழை பெய்யும் போது மண்ணரிப்பு வந்து ஏற்படாது பாருங்க. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பாருங்க, நானே வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இந்த பதிவில் வந்து ஏதாவது டவுட் இருந்துன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.